15,000 ரூபாயில நிறைய போன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே அதுல எது பெஸ்டா இருக்கு பாப்போமா? முதல்ல எல்லாமே ஓரளவு இருக்கணும். இருந்தாலுமே பெஸ்டான ஸ்டோரேஜ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெக்னோவோட போவா 5 Pro. இந்த மொபைல் பார்த்தா அப்படின்னா பின்னாடி ஒரு டிஃப்ரெண்டான டிசைன்ல அந்த RGB லைட் இதெல்லாமே கொடுத்திருப்பாங்க. அதுபோக Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்திருப்பாங்க. டிஸ்ப்ளே என்னமோ LCD டிஸ்ப்ளே தான். இங்க கேமரா அப்படின்னு பார்த்தா ரியல்ல 50 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாரா வரும். செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வரும். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா எதிர்பார்ப்பு வைக்க வேண்டாம். இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருப்பாங்க. இது ஆல்ரெடி ஒரு ரீநேம் பண்ண ப்ராசஸர் தான். MediaTek Dimensity 810 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான். இது போக இதுல அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது 15,000 ரூபாய்க்கும், 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. அதுபோக அமேசான்ல கூப்பன் ஆஃபர் அப்படின்னு சொல்லி ஒரு 1500 ரூபாய் கொடுக்குறாங்க. சோ அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 13,500 ரூபாய் 14,500 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். எல்லாமே ஓரளவு டீசென்ட்டா இருந்தா போதும். 256GB ஸ்டோரேஜ் 8GB RAM ஓட வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு டெக்னோலாம் வேணாம் ப்ரோ, கொஞ்சம் பெட்டரா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே மாதிரி மொபைல் இன்ஃபினிக்ஸ்லயும் இருக்குது. Infinix Note 30 5G. இதுல டிசைன் பார்த்தோம் அப்படின்னா வேகன் லெதர் பேக் டிசைனோட பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான டிசைன் கொடுத்திருப்பாங்க. மத்த விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் சேமா இருக்கும். பட் இங்க கேமரால மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். இங்க 108 மெகாபிக்சல் பிரைமரி சென்சாராவும் 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவும் கொடுத்திருப்பாங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அதை விட இதுல பெட்டரா இருக்கும். இந்த மொபைல்ல சேம் LCD டிஸ்ப்ளே, அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13, 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, பட் இதுல 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் இருக்கும். இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 13,500 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். இல்ல எனக்கு இதெல்லாம் வேணாம் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிராண்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோட G54 5G. இந்த மொபைலுமே Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 7020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் இருக்கு. நம்ம பார்க்குற மொபைலையே ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது இந்த மொபைல் மட்டும் தான். இதுபோக இங்க கேமராக்கு பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல், செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு பெட்டரா இருக்கும். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ஓட 6000 mAh மேசிவான பேட்டரி பேக்கப்போட 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது 15,000 ரூபாய்க்குள்ளேயே வாங்கிக்க முடியும். மோட்டோ பிராண்ட்ல இருந்து LCD டிஸ்ப்ளேவா இருந்தாலும் ஓகே, பட் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கணும், மற்ற விஷயங்கள் எல்லாம் பெஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. நான் 15,000 ரூபாய் மட்டும் இல்ல 10,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான மொபைல்ஸையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே அதை பத்தி டீடைலா வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ இங்க கார்ட்ல கொடுத்திருக்கேன், தேவைப்படுறவங்க அதையும் செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு LCD ல வேணா AMOLED டிஸ்ப்ளேல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Realmeயோட Narzo 65G. இந்த மொபைல்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே இருக்கு, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் வரும். செல்ஃபி கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப புவரா இருக்கும். இதுபோக இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக MediaTek Dimensity 6020 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இது MediaTek Dimensity 700 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் தான். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 ல வருது. இதுபோக இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது 15,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. அதுபோக இப்போ கூப்பன் ஆஃபர் அமேசான்ல கொடுத்திருக்காங்க. எனக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் முக்கியம் கிடையாது, ஒரு நல்ல டிஸ்ப்ளேயோட ரியர் கேமரா கொஞ்சம் பெட்டரா இருந்து அண்டர் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இந்த செக்மென்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இல்ல எனக்கு டிஸ்ப்ளேவும் நல்லா இருக்கணும், பெஸ்டான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும், லேட்டஸ்டான அப்டேட் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாம்சங்கோட M34 5G. இந்த மொபைல்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கு. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும், பட் இதுல வாட்டர் டிராப் நாட்ச் ஸ்டைல் தான். அதுபோக இங்க கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 50 மெகாபிக்சல் OIS சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. செல்ஃபி கேமரா 13 மெகாபிக்சல். கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவு நல்லாவே இருக்கும். இந்த மொபைல் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 கொடுத்திருக்காங்க. 6000 mAh அப்படிங்கிற மாசிவான பேட்டரி பேக்கப்போட 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் பாக்ஸ்க்குள்ள அடாப்டர் வராது, அது தனியா வாங்குனீங்க அப்படின்னா 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பிரைஸ் ஆகும். இந்த மொபைல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Exynos 1280 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவுல எதிர்பார்க்க வேண்டாம், Exynos அப்படினாலே தெரிஞ்சிருக்கும். மத்தபடி மத்த விஷயங்கள் எல்லாமே இதுல பெஸ்டா கொடுத்திருப்பாங்க. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா 6GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது 16,000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. கார்டு ஆஃபர் இதெல்லாம் யூஸ் பண்ணி இல்ல ஆஃபர் வர டைம்ல வாங்குனீங்க அப்படின்னா 15,000 ரூபாய்க்கு இந்த மொபைல் வாங்கிக்க முடியும். 15,000 ரூபாய்க்கு சாம்சங்ல இருந்து ஒரு பெஸ்டான மொபைல். இதுல Android 13 ஓட 4 வருஷத்துக்கான OS அப்டேட், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட் இந்த மொபைல்ல கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குற மொபைல்லையே ஒரு பெஸ்டான சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கிறது இந்த மொபைல் மட்டும் தான். இல்ல எனக்கு ஓவராலா எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா
ஐக்யூட Z7s. இந்த மொபைலுமே Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே இருக்கு, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட. அது போக இதுல கேமராஸ் அப்படின்னு பார்த்தா ரியல்ல பிரைமரி சென்சாரா 64 மெகாபிக்சல் இருக்கு. இதுல அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் எதுவுமே கிடையாது. செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். அது போக இதுல பெர்ஃபார்மன்ஸ்க்காக Snapdragon 695 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் Snapdragon அப்படினா சொல்லவா வேணும். மத்தபடி இதுல சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13 தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. இதுல 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது 19000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. பட் இப்போ ஆஃபர்ல 6+128 16000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இதுவுமே ஆஃபர் டைம்ல வாங்குனீங்க அப்படினா 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ளேயே இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். 15000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஓவராலா ஒரு வெல் பேக்கடான மொபைலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைலை செக் பண்ணி பாருங்க. இதுல நம்ம பார்த்த மொபைல்ஸ் எல்லாமே 15000 16000 இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு 12000 13000 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மென்ட் கிட்ட ஏதாவது பெஸ்டா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிக்ஸோட Hot 35G இந்த மொபைலையும் செக் பண்ணி பாருங்க. இல்ல இன்னும் கம்மியா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரெட்மியோட 12 5G, போக்கோட M6 Pro 5G இந்த மொபைலையும் செக் பண்ணி பாருங்க.